அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்துல இந்த அட்டை பெறது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். இது வந்து 18 வயசுல இருந்து 59 வயசு இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மாசம் மாசம் ஓய்வூதியம் வரும். விபத்து காப்பீடு, கல்வி உதவித்தொகை, பசங்க படிக்கிறதுக்கெல்லாம் உதவித்தொகை, காலேஜ் படிச்சா உதவித்தொகை, இதெல்லாம் நிறைய சலுகைகள் இருக்குது. அது எப்படி விண்ணப்பிக்கிறது பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து நல வாரிய கார்டு வந்து எப்படி அப்ளை பண்றது? அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். இப்ப வந்து நம்ம வந்து அத எப்படி அப்ளை பண்ணி அந்த கார்ட வாங்குறது அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். வாங்க பார்க்கலாம். இதுல நீங்க Googleல போயிட்டு TNUWWP அப்படின்றத டைப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா, பாருங்க அந்த ஓப்பன் ஆயிடும். தமிழ்நாடு ஆர்கனைசேடு அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? அத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும். இதில் பாருங்க தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம்னு சொல்லிட்டு முகப்பு, விண்ணப்பத்தின் நிலை, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், லாக்இன், ரெனியூவல். நம்ம வந்து புதுசாக விண்ணப்பிக்கிறதுனால புதிய விண்ணப்ப பதிவு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா ரினியூவல் பண்ணணும்னா கீழே இருக்கு பாருங்க ரினியூவல்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம், ரினியூவல் பண்ணிக்கலாம். நான் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டோம்னா பாருங்க இந்த பக்கம் பாருங்க என்னென்ன அதுக்கான தேவையானது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக பதிவு செய்யும் வழிமுறைகள். அதாவது வந்து நம்முடைய எப்படி பண்றது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து தொலைபேசி எண், அதாவது நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் வந்து நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வேலை செய்யறோம் இல்லைங்களா, கட்டிட தொழிலாளராக இருந்தால் அந்த கான்ட்ராக்டர், இல்லை எலக்ட்ரீஷியனாக இருந்தால் யாராவது ஒரு கான்ட்ராக்டர் அவங்கக்கிட்ட வேலை செய்யறவங்ககிட்ட அவங்கக்கிட்ட ஒரு இங்கே வேலை செய்கிறீங்க இத்தனை வருஷமா அப்படிங்கிறதுக்கு ஒரு லெட்டர் வாங்கிக்கணும். அதையும் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நான் விண்ணப்பிக்கிறது எப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். மற்ற டீட்டெயிலாம் பாருங்கள், எல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. விண்ணப்பத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். பணிச்சான்றிதழ், அதாவது பணிச்சான்றிதழ்லாம் நம்ம வந்து யார்கிட்ட வேலை செய்யறோமோ அவங்க கிட்ட வாங்கணும். அப்படி இல்லைனாக்க தொழிலாளி சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர், தொழிலாளர் நல வாரிய உதவி ஆய்வாளர், விஓ, சென்னை மாவட்டத்துக்கான வருவாய் ஆய்வாளர், பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தக்காரர், கட்டட தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் இவங்க கிட்டலாம் வாங்கிக்கணும். அது பாருங்க ஃபார்ம் வந்து நான் எப்படி ஃபில்அப் பண்ணி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கினது சொல்லியிருக்கேன் பாருங்க. அடுத்தது அடையாள சான்றிதழ் வந்து ஓட்டுநர் உரிமம், இல்லை பள்ளி சான்றிதழ் ஏதாவது கொடுக்கணும், ரேஷன் கார்டு இது மாதிரி. அப்புறம் குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் முதல் பேஜ். நீங்கள் பாஸ்புக் வச்சுருந்தீங்களா அதோடைய ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. ஆதார் அட்டை, வாரிசு பரிந்துரைக்கப்படும் ஒவ்வொருடைய ஆவணம். நீங்கள் யார் வாரிசை சொல்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டையும் எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ அந்த ரிஜிஸ்டர் பதிவு செய்யங்கிற இடத்துல கார்டு பதிவு பண்ணுறீங்களோ ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்க ஆதார் கார்டோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு உள் நுழைக அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஓடிபியை பெற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை வந்து என்ன பண்ணுறீங்க, என்ட்ரி பண்ணுங்க. என்ன ஓடிபி வந்திருக்குதோ அந்த நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா பாருங்க உங்களுக்கு அந்த பேஜ் வந்துச்சு. இதில் பாருங்கள் 5 ஆப்ஷன் இருக்குது. 5 ஆப்ஷனும் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில், ரெண்டாவது வந்து நம்முடைய அட்ரஸ்ஸு, மூணாவது வந்து நம்ம வேலை செய்கிற விவரம், நாலாவது வந்து வங்கி விவரம், அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டல அது, அஞ்சாவது வந்து மற்ற விவரங்கள். ஓகேங்களா, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள் ஆதார் நம்பர் வந்து என்னுடைய நம்பர் வந்து மொபைல் நம்பரோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அது வெரிஃபைட் ஆயிடுச்சு. அது கிரீன் கலர் வந்துச்சு. அடுத்தது வந்து வெல்ஃபேர் போர்டு நல வாரியம். நீங்கள் வந்து எந்த நல வாரியத்தில் இருக்கீங்க அது மாதிரி, அதாவது கட்டுமான தொழிலாளர் நல வாரியம், உடல் உழைப்போர் நல வாரியம் அப்படின்னு இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் போர்டு நேம் இருக்குங்களா, வாரியத்தின் பெயர், அதுலயும் பாருங்க நான் கட்டுமான தொழிலாளர் செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுது. ஆமான்னு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அங்கேயும்
ஓகே கொடுங்க. குடுத்துட்டீங்க. அப்புறம் அங்கேயும் அந்த மாரி தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த பக்கம் பாருங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்ன்னு இருக்குது. வேலையின் இயல்பு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? அந்த செலக்ட்ங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா, அந்த ஏரோ மார்க் நெறையா அதுல ஒரு 15, 16க்கு மேல என்னென்ன ஒர்க் டீட்டெயில் வரும். அதுல என்னவோ நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அத செலக்ட் பண்ணீங்க. நான் வந்து எலக்ட்ரீஷியன்ங்கிறதுனால எலக்ட்ரீஷியன் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு கீழ நேம் ஆஃப் த ஒர்க்கர் என்னுடைய பெயர் என்னவோ அத போட்டுக்கணும். அதே பெயர இந்த பக்கம் தொழிலாளியின் பெயர்ங்கிறத தமிழ்ல போட்டுக்கோங்க. அப்புறமா ரிலேஷன்ஷிப் யாருன்னு கேட்கறாங்க. நான் வந்து அப்பா பேர குடுத்துக்கிறேன். அப்பான்னு சொல்லி குடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பக்கம் வந்து மக்களுடன் முதல்வர் மனு எண் அப்படின்னு கேட்குறாங்க. அது நமக்கு தேவையில்ல விட்டுருங்க. அப்புறமா இந்த ஃபாதர்ஸ் நேம் என்னவோ அத குடுத்துருங்க. அதே இந்த பக்கமும் தந்தை பெயர்ன்னு இருக்கு இல்லையா? அது தமிழ்ல எழுதிருங்க. அதுக்கு கீழ பாருங்க நம்ம மொபைல் நம்பர் இருக்குது. இந்த பக்கம் ஜெனரல் குடுத்துருங்க. மேலா, ஃபீமேலா என்னன்றத குடுத்துருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதையும் குடுத்துருங்க. நீங்க டேட் ஆஃப் பர்த் குடுத்தீங்கன்னா, ஏஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இது வந்து ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து நீங்க ஆவணம் எதனா குடுக்கணும். அதுக்கு நீங்க இந்த சைடுல செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆதார் கார்டு, இது மாரி குடும்ப கார்டு, ரேஷன் கார்டு இது மாரி எதுனா கேட்கும். அது எதுன்னு செலக்ட் பண்ணிட்டு, அதனுடைய டாக்குமெண்ட் வந்து ஒரு 500 கேபிக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கு கீழ ஸ்டெப் வந்தீங்கன்னாக்க, என்ன கம்யூனிட்டின்னு கேட்குறாங்க. பிசியா, ஈசியா என்னன்னு இது குடுத்துருங்க. என்ன மதம்ன்னு கேட்குறாங்க. இந்து மதம்ன்னு குடுத்துக்கிறேன். மேரேஜ் ஆனவங்களான்னு கேட்குறாங்க. ஆனவரா இருந்தா ஆனவன்னு குடுத்துருங்க. ஆகலன்னா ஆகலன்னு குடுத்துருங்க. அதுக்கு கீழ குடும்ப அட்டை வைத்துள்ளீர்களான்னு கேட்குது. வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடுங்க. கீழ உங்க ரேஷன் கார்டுடைய நம்பர்ஸ் எல்லாம் அதுல என்ட்ரி பண்ணிட்டு, அந்த ரேஷன் கார்ட வந்து ஒரு 500 கேபிக்குள்ள சூஸ் ஃபைல்ல அப்லோட் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, அவ்வளோதான் அடுத்த பேஜ் வந்துரும். இதுல வந்து அட்ரஸ் குடுத்துருக்குது. முகவரி. நீங்க உங்களுடைய வீட்டு அட்ரஸ இதுல குடுத்துருங்க. டோர் நம்பரு எல்லாமே குடுத்துருங்க. இந்த அட்ரஸ் அதே மாதிரி இந்த பக்கமும் தமிழ்ல அப்படியே குடுத்துருங்க. இந்த பக்கம் இங்கிலீஷ்ல குடுக்குறத அந்த பக்கம் தமிழ்ல குடுத்துருங்க. மாநிலம், மாவட்டம், வட்டம், கிராமம், சிட்டி, அப்புறமா பின்கோட் நம்பரு எல்லா டீட்டெயிலுமே குடுத்துருங்க. குடுத்துட்டு அடுத்து அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஆதார் கார்டுல எப்படி அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸ் அப்படியே குடுங்க. இது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ். குடுத்துட்டு அதுக்கு கீழ பாருங்க பிரசன்ட் அட்ரஸ்ன்னுக்குது. தற்போதைய முகவரி. அதுல ஒரு கட்டம் போட்டு சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டத்த டிக் பண்ணீங்கன்னா, அதே அட்ரஸா இருந்துச்சுன்னா, டிக் பண்ணீங்கன்னா வந்துரும். இல்ல வேற அட்ரஸா இருந்தா, நீங்க இப்ப இருக்கிறது வேற அட்ரஸா இருந்தா, இந்த காலத்துல எல்லாத்துலயுமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்ங்கிறத நம்ம குடுக்கணும். குடுத்தீங்கன்னா, அடுத்தது பாருங்க வேலையின் விவரம் வருது. நீங்க வந்து எம்ப்ளாயர் வேலை குடுக்குறீங்களா? இல்ல வேலை செய்றீங்களா? சுய தொழில் செய்றீங்களா? அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நான் வந்து எலக்ட்ரீஷியன்ங்கிறதுனால நான் சுய தொழில் தான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் எலக்ட்ரீஷியன் குடுத்துக்கிறேன். நீங்க எத்தன வருடமாக இந்த தொழில்ல செய்றீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. நான் வந்து ஒரு 30 வருஷமா ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். நம்ம என்ன பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கிறோமோ, அந்த அக்கவுண்டுடைய பேங்க் பேரு, அதோடைய பிரான்ச் நேமு, எந்த ஊர் பிரான்ச்சு, அக்கவுண்ட் நம்பரு, அதே அக்கவுண்ட் நம்பர மறுபடியும் டைப் பண்ணுங்க. அப்புறமா ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் எம்ஐசிஆர் கோடு, இது எல்லாமே உங்களுடைய பாஸ்புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கும். எல்லாம் இது பண்ணிக்கங்க. அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் போட்டோ எடுத்து வச்சிருந்து ஸ்கேன் பண்ணி 500 கேபிக்குள்ள ஒரு பிஎன்ஜியவோ இல்ல ஏதாவது ஒரு இமேஜ எடுத்து போட்டோ எடுத்து இதுல இந்த சூஸ் ஃபைலுங்கிறதுல அப்லோட் பண்ணிடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் குடுங்க. குடுத்தீங்கன்னா திரும்ப அடுத்த பேஜ் வந்துருச்சு பாருங்க. மற்ற விவரங்கள். இதுல வந்து என்னன்னா நம்முடைய பர்சனல் விவரம். அதுல வந்து என்ன பண்ணணும், குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் அனைத்தும் அதாவது ரேஷன் கார்டுல இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய பேர்லாம் வந்து இதுல அப்லோட் பண்ணணும். அவங்களுடைய ஏஜ், ஓகே, ஏன்னா பிறந்த தேதி, இது எல்லாமே உறவு முறை, இது எல்லாமே நம்ம பண்ணோம்னா தான் நாளைக்கு பணம் எதுனா வாங்கும்போது அப்பதான் இதை செக் பண்ணி கொடுப்பாங்க. நம்முடைய பேரு, ஜென்ரலு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப்பு, உறவு முறை, மகன், மகள் அப்படிங்கிறது, அவங்க கல்யாணம் ஆனவங்களா இல்லையான்றதை கொடுத்துடணும். அப்புறம் கணவர் வேலை செய்கிறாரா அப்படிங்கிறத கொடுக்கணும். இல்லைன்னு சொல்லிட்டு என்ன கேட்டுக்கிறாங்க, மனைவி கணவர் யாராவது வேலை செய்கிறாங்களான்னு. நான் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுக்கு கீழே வந்து நாமினி பேர் கொடுக்கணும். நாமினி பேர் வந்து யாருக்கு பேர் கொடுக்குறீங்களோ யாருக்கு அப்படிங்கிறத அவங்க பேரை கொடுத்துருங்க. அவங்களுடைய அட்ரஸ் இது எல்லாமே கொடுத்துருங்க. ஃபுல் டீட்டெயிலாக பாருங்க. ஸ்டேட்டு, மாவட்டம், வட்டம் எல்லாமே கெடுக்கிறாங்க. எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணுறது இல்லாமல்
நம்முடைய சைன் பண்ணீங்களா? நம்முடைய சைன் வந்து இதில பாருங்க, தொழிலாளியின் கையொப்பம் அல்லது விடகை விரல். அது வந்து என்ன பண்ணணும்? அது ஒரு இமேஜ் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணிட்டு அதுக்கு கீழ வந்தோம்னா பாருங்க, பணிச்சான்றிதழ். நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த பணிச்சான்றிதழ் வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த வழங்கியவருடைய அவங்களுடைய டீட்டெயில்லாம் குடுக்கணும். அந்த அதிகாரியுடைய பெயரு, அவங்களுடைய ஆபீஸ் அட்ரஸு, அவங்க என்ன பதவி, அந்த அலுவலகவுடைய ஆரம்ப தேதி, அவங்களுடைய பணிச்சான்று, அவங்களுடைய ஆதார் கார்டு, இது எல்லாமே குடுக்கணும். அந்த ஆதார் கார்டெல்லாம் வந்து நீங்க சூஸ் ஃபைல்ல அப்லோட் பண்ணணும். அப்புறம் அவங்க வட்டம், அவங்க வில்லேஜு, அவங்க எந்த ஊரு எல்லாமே டீட்டெயில் எல்லாமே குடுத்துட்டு, கீழ பாருங்க டேக் ஃபோட்டோன்னு இருக்குது. அந்த உறுப்பினருடைய ஃபோட்டோ வந்து நேரடியா எடுக்கணும். எடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் குடுத்தோம்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஓகே ஆகி ஒரு நம்பர் குடுப்பாங்க. அந்த நம்பர வச்சு அந்த நம்பர வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கங்க. அப்பதான் நமக்கு கார்டு டிலே ஆச்சுன்னா, இல்ல என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத அந்த கார்டு நம்பர் இருந்தா தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸ்டேட்டஸ் செக் பண்ணி என்ன டீட்டெயில்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால மறக்காம அந்த நம்பர் எடுத்து வச்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனல் வீடியோ எல்லாம் போய் பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.